பாட்டி இப்ப அந்த காலத்துல குமுட்டி அடுப்பு அப்படின்னு சொல்லி அதுல பண்ணிட்டு இருந்தா இல்லையா? இப்ப எல்லாம் அது இருக்கா? யாராவது யூஸ் தாராளமா இருக்கு. நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அரக அடுப்பு இருக்கு, இரும்பு அடுப்பு அழகா இரும்புல இருக்கும். அதை வச்சு மண் அடுப்புலயும் விறகு வச்சு சமைக்கிறது உண்டு. இந்த இரும்பு அடுப்பு வச்சு அழகா அதுலயும் விறகு வச்சு சமைக்கிறது உண்டு. இன்னொன்னு வந்து மண்ணுல வந்து கொடி அடுப்புன்னு பண்ணுவா. ஒரு பக்கம் கொடி ஒரு பக்கம் அடுப்பு. அட்ட டயத்துல ரெண்டுமே எரியும். ஒண்ணுல பருப்பு வேகும், ஒண்ணுல சாதம் வேகும். நிமிஷமா 3/4 மணியில சமையல் ஆயிடும். அது மாதிரி அது ரெண்டும் ஆச்சா ஒண்ணுல ரசம் ஒண்ணுல குழம்பு முடிச்சு ஒண்ட காய். அம்மா எல்லாம் நிறைய சமைச்சிருக்கா. டெய்லி இந்த பசஞ்சாணி போட்டு அந்த அடுப்பை மொழிகி கோலம் போட்டா அவ்வளவு நல்லா பளிச்சு. ஆமா, கோலம் போட்டு இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், கேஸ் அடுப்புலயே ஒரு கோலத்தை போட்டு அந்த காலத்துல அம்மா நிறைய பண்ணி பாட்டி இல்லாம அதானே பண்ணிருப்பா. பாட்டி எங்க மாமியார் எங்க ஓர்படி எல்லாரும் வரலாம். அந்த நாள்ல இந்த அடுப்பு அதெல்லாம் ஒரு சௌரியம் என்னன்னா, நீ கணக்கணன்னு எரியும். அடுப்பு எரிய வேண்டாம்னா அந்த வரகை இழுத்துட்டா தடவை இதாயிடும், கம்மியாயிடும். ஆமா, அப்புறம் நீ வேணும்னா திருப்பி அதை உள்ள தள்ளி ஒரு விசிறுனா இல்ல அது ஊது குழல் ஒண்ணு உண்டு, அதால ஊதி விட்டேன்னா அது எரியும். அதுதான் அந்த காலத்துல சிம் அண்ட் ஹை. சிம்னா விறகு எடுத்து ஹை பண்ணோட இன்னும் 2 குச்சி உள்ள சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ கேஸ் அடுப்புல பண்ணி சாப்பிட்றத விட இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கேஸ் அடுப்பு வந்த புதுசுல தாத்தாவோட அப்பா கேஸ் அடுப்புல பண்ணா சாப்பிட மாட்டார். அது டேஸ்டே இல்லை. பண்ணாதான் டேஸ்ட். அது மாதிரி பண்ணுவா. கொடி அடுப்பு அழகா இருக்கும். வண்ட மண்ணு அழகா ஒத்த அடுப்பு வெட்டை அடுப்பு அழகா போட்டு வச்சிருப்பா. அன்னைக்கு சாணி போட்டு மொழிகி கோலம் போட்டு அவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு ஒத்த அடுப்பு பற்ற வைப்பா, ஒரு நாளைக்கு இது கொடி அடுப்பு பற்ற வைப்பா. இன்னைக்கு பண்ணினதை அதை ராத்திரி சாணி போட்டு மொழிகி அள்ளி அழகா கோலம் போட்டு வச்சுருவா. மறுநாள் அந்த அடுப்பை இது பண்ணுவா. மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி நல்லது, உடம்புக்கு நல்லது. குமுட்டி அடுப்பு எப்படி பட்டி செட் பண்ணுவ? கும்டி அடுப்புதாம்மா. கும்டியில நிறைய கறியை போட்டு அழகா அந்த அடியில மட்டனாரை வச்சு அதை இது பண்ணா அதை பத்த வச்சுட்டா அது மேல விசிறி விட்டோம்னா மேல பிடிச்சிடணும், கணங்கணங்கணங்கன்னு பிடிச்சிடணும். அதான் அப்புறம் அதுல வெந்நீர் வைக்கணுமோ, சமையல் பண்ணணுமோ, குழம்பு ரசம் வைக்கணுமோ, என்ன வேணா பண்ணிக்கலாம். இன்னொன்னு நீ அதுலயே வெந்நீரை போட்டு வச்சிருந்தேன்னா ராத்திரி வரலும் சூடா இருக்கும். அப்பப்போ சுட சுட எடுத்து குடிக்கலாம். அம்மா சொல்லுவா, அந்த பாட்டி வந்து இப்போ நைட்டு சாதம் குழம்பு எல்லாம் மீந்திருந்ததுன்னா அதை வந்து குமுட்டியில போட்டு அப்படியே விட்டுருவாளாம். அடுத்த நாள் மறுநாள் காலையில அது வந்து நன்னா கதம்ப மாதிரி அது சாதம் இருக்கும். அதெல்லாம் காலையில சாப்பிட்டு போவோம். அதாவது மீதி இருக்கிற குழம்பு சாதம் அதெல்லாம் போட்டு வச்சிருவாங்க. அது ரொம்ப டேஸ்டியா. நம்ம பண்ணலாம், ஆத்துல பெரியவா இருக்கும்போது பண்ண முடியாது. அவள் அந்த பழைய இதெல்லாம் சாப்பிட மாட்டான். அதுல வச்சு இது பண்ணி செஞ்சாலே சாப்பிட மாட்டான். நம்ம சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. அது பழம்பத்தாயிடும் இல்லையா? ஆமா. சரி சரி சரி. எங்க ரொம்ப ஆச்சாரம். ஆமா. ஆனா எதுவும் சொல்ல மாட்டேன், தன்னதான் வருத்திப்பர். ஏதோ இல்லைன்னா சரி இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதான் அவரை சாப்பிடல அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கணும். பாவம் நம்மள ஒன்றும் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டேன்னு கோச்சுலாம் பண்ண மாட்டேன். ஏதோ சம்திங் ராங், ஏதோ பண்ணிட்டோம், என்னம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியா தான் இருக்கு.